இல்ல நல்லா எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கன்டென்ட் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரேமிங் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஃப்ரேமிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கதை என்னன்னு தெரியல. சில இடத்துல கொஞ்சம் எம்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனா பிஜிஎம் தெரிச்சுது. உண்மையாலுமே கிளாஸா இருந்தது பிஜிஎம். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனஸ்டா. அஜித் சாரை தெளிவா காட்டியிருக்கிறாங்க. நான் இந்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் விட எனக்கு அந்த மகள் திருமணியோட டச் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு எப்படி சொல்றது லூஸ்லி பேக்டு அப்படி தெரியல. எப்படின்னா ப்ராப்பரா கிரிப்பிங்கா இருக்கிற எனக்கு த்ரில்லர் மோட்ல இதை எடுத்திருந்தாங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாஸ் எலிமெண்ட்ஸ் கம்மியா வச்சு த்ரில்லர் மோட்ல எடுத்திருந்தாங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆயிரும்னு நான் நான் நினைக்கிறேன். ஆஹ் வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாது படம் ஜெயிக்குமா தோக்குமாங்கிறதெல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் நான் உண்மையா விடாமுயற்சி மென்டலா ஒரு இமேஜ் இருந்துச்சு. என்னடா பெருசா என்ன என்ன இருக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா அந்த போஸ்ட் எல்லாம் பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருந்தது டு பி ஆனஸ்ட். ஏன்னா ஒரே தார் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி என்னங்கடா டே ஏதோ வேலை செய்யுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இது வந்து வேற ஒரு ஆங்கிள் காட்டுது. எனக்கு ஃப்ரேமிங் தான் மகள் திருமணியோட ஃப்ரேமிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல ஒரு கதை சொல்றேன் அப்படி. அந்த த்ரிஷா ஷாட்லாம் பாருங்க அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த த்ரிஷா ஷாட்லாம் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ அது அது பண்றப்பே ஒரு படத்துக்குள்ள ஏதோ டெப்த் இருக்குதுன்னு நமக்கு புரியுது. பார்ப்போம் அது அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையா இவ்வளவுதான் ஹானஸ்டா. இதான் நான் டைலாக் நினைக்கிறேன். ஏன் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ டைலாக் இல்ல அது எனக்கு அது ரொம்ப ஒண்ணு சூப்பர். இல்ல சூப்பர் அது வந்து அஹ், என்ன வினோத் இது இது ஒரு சிம்பிளான மேட்ரு அவ்வளவு பெரிய மீடியத்துல கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல. எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண வாக்கியம் கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவை இன்ஸ்பிரேஷன் தான். உண்மையாலுமே இன்ஸ்பிரேஷன் இல்லாம தான் உட்காந்துருக்கோம் நம்ம. இப்போ இப்போ அஜித் சாரே பார்த்துக்கோங்களேன். அந்த ஆக்சுவலா அந்த வாக்கியத்துக்கு சரியான ஆள் அஜித் சார். நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். இதெல்லாம் சொம்படிக்கணும் இந்த வியூஸ் வரணும் அதுக்கெல்லாம் நான் பேசல. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் ஹானஸ்ட் ஃப்ரம் த ஹார்ட். எனக்கு பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. உண்மையை சொல்றேன் நான். கான்ட்ரவர்சியா பேசுனா உங்களுக்கு தெரியும் நிறைய வியூஸோ அட்டென்ஷனோ கிடைக்கும். நாளைக்கு ஒரு எப்படி சொல்றது நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு சுமாராக உள்ளது அப்படின்னா நீங்க திட்டுவீங்க. அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அது எனக்கு வேணாம். நான் ஹானஸ்டா சொல்றேன் என்னன்னா அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஸ் கார் எடுத்துட்டு புத்தம் கொடுத்துட்டு போகும்போதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ் நாட் அ கிராஜுவேட். பெரிய பல டிகிரி படிச்சவர் கிடையாது. அவர் ஆரம்பிக்கும் போது அதே தான். அவர் வந்து மிகப்பெரிய ஆக்டர்லாம் எவனும் முத்திர குத்துல. அவருக்கு எல்லாமே தெரியும்னு கூட அஜித் சாருக்கெல்லாம் முத்திர குத்துல நிறைய காமெடி கூட பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிடிச்சாரு ஒரு ப்ரொஃபஷனை பிடிச்சி அதுக்குள்ள அதுல அதோட பஞ்சாயத்துகளை தெரிஞ்சுட்டு அதுல ஒரு ஒரு ஆளாகி ஆளாகிறது மட்டும் இல்லைங்க. அஜித் சாரோட பெரிய இது என்னன்னா எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சது. இப்போ இந்த சங்கங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்கன்னா சினிமாவை. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடிகை வளைஞ்சே போகணும். அதாவது இன்னைக்கு ட்ரெண்ட் வேற. இன்னைக்கு எவன் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உலகம் ஃபுல்லா வந்துருச்சு. ஒரு ஒரு டேலண்ட் இருக்கா அவன் பண்ணலான்னு. ஆனா இந்த மேட்டரை கிட்டத்தட்ட தமிழ் சினிமால ஒரு வகையில் ஆரம்பிச்சு வச்சது அஜித் சார் ஆக்சுவலா. நீங்க வந்து பாருங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்கம் இந்த இந்த அந்த வெங்காயத்தை எல்லாம் கட்டுப்பட மாட்டாரு. போங்கடா டே நான் வேலையை பாக்குறேன். ஒரு நாள் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. சூப்பரா ஒரு நாள் இவனுங்க எல்லாம் சேர்ந்து கடுப்பேத்துனானுங்க. அப்போ நான் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு அந்த அறிக்கை. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. மாசம் 2 லட்சம் ரூபா இருந்தா போதும். நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன். அதை எப்படி சம்பாதிக்கணும்னு கூட எனக்கு தெரியும். அதனால இவனுங்களுக்கெல்லாம் நான் மடங்கி எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு. அது பெரிய போல்டான ஸ்டேட்மெண்ட் அது. உண்மையாலுமே ஆல்பா ஸ்டேட்மெண்ட் அது. வந்திருக்கேன் அப்படி அறிக்கை ஆ, வந்திருக்கேன். ஆ, கலைஞர் கலைஞர் இருக்கு ஃபங்க்ஷன் ப்ரோ. அது 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி bro, 10 5 வருஷத்துக்கு வருஷம் முன்னாடி ஒரு இதே மாதிரி 5 கார்த்தி வருஷம் 5 வருஷம் இருக்கும். ஒரு ஒரு இல்ல ஒரு ப்ரெஷர். அறிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பிரசாந்த் ப்ரோ அந்த ஆமா டைம்ல. ஒரு அறிக்கையிலே இந்த புக்ல வந்து ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் ஒண்ணு வந்தது. அப்போ இல்ல அந்த டைம் இந்த எலெக்ஷனுக்கு சப்போர்ட்டிங் வந்தப்ப இல்ல நினைக்கிறேன். ஏதோ சம்திங் இல்ல இல்லைங்க. அது இல்ல இந்த சங்கங்கள் மூலமா தான் நான் நம்ம ஆளுக்கு பார்த்துருக்கேன். தான் தெரியுமே. நம்ம ஆளுங்க ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா இது இந்த கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடுக்குள்ள அவர் இருக்கணும் இந்த இவர் இருக்கணும் அப்படிங்கிறப்ப தான் அந்த அறிக்கையை விட்டா அப்படி. ஸோ நீங்க அஜித் சாரோட அந்த லைஃப் கிராஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ், இன்னைக்கு பாருங்க ஒரு ரேசிங் டீமை ஓன் பண்றாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து விளையாட்டு கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ரேசிங் டீமை ஓன் பண்றது ஏகப்பட்ட காசு வேணும்.
ஏன்னா நீங்க இப்போ வந்து துபாயில கார் ரெடி பண்றீங்கன்னா, நீங்க போய் இப்போ ஸ்பெயின்ல போய் இறங்குறீங்கன்னா, நீங்க மட்டும் இறங்குறது இல்ல, அந்த காரை கொண்டு போகணுங்க. அது ஏன்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ரேசிங்காண்டி. இது எல்லாம் இந்த இந்த ஷிப்பிங்கு, நீங்க இறக்கி ஒரு ரேஸ்க்குள்ள போறதுங்கிறதெல்லாம் உண்மையாலுமே இல்லாட்டி ரொம்ப ஈஸியா. இயர்லி அதுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்ல பிரசாந்த். ரபின்சா, அதுல குவாலிஃபைட் வந்து டிரைவர்ஸ் வச்சிருக்கணும். அதுல நிறைய இருக்கு. அதுல பேப்பர் ஒர்க் அத்தனை இருக்கு ரபின்சா. இன்னொன்னு யாரையுமே அங்க சீப்பா வாங்க முடியாது. டிரைவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லி ஒவ்வொருத்தனும். அப்படிங்கிறப்ப எல்லாம் யூரோஸோ இல்ல டாலர்ஸ்லயோ தான் அங்க அவங்க கூட பேச முடியும். இன்னொன்னு, ஜஸ்ட் பிகாஸ் காசு தந்தாலாம் உனக்கு நல்ல டிரைவர் கிடைச்சிட மாட்டான். உண்மையாலுமே நீங்க பேஷனேட்டா இருந்தா மட்டும்தான் உண்மையாலுமே உங்களுக்கு வந்து ரேசிங்கை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சு உண்மையாலுமே. பிரசாந்த், இது கொஞ்சம் நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸும் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் bro. இல்ல இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இருக்குது. என்னன்னா, அதான் நான் சொல்றேன், சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, உண்மையாலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு உண்மையாலுமே இங்கிருந்து 15-20 வருஷத்துக்கோ விஷயம் இருந்தா மட்டும்தான் அந்த டிரைவர் உள்ள வருவான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெஸ்டாப்பன் இருக்காரு, இல்ல வந்து அந்த இன்னொருத்தர் கூட இருப்பார். இப்போ வெஸ்டாப்பன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வந்து சவுதி அரேபியாவில் ஒரு மன்னர் வந்து, தம்பி நாளைக்கு நான் ரேசிங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு கார் ஓட்டினா படம் வேணுன்றோம் அப்படி. ஏன்னா அதுக்கு அவன் ப்ரூவ் பண்ணும் முதல்ல. இங்க இருக்கவனும் சொல்லுவான், இங்க இருக்கவனும் அதான் சொல்லுவான். இல்லையா? அப்படி இல்ல. அதனால யாருக்கு என்ன பிரச்சனை? இரு 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 நான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். என்ன இப்போ இரு நான் சொல்லிடுறேன். என்னன்னா, நம்மளால வெஞ்சர் பண்ண முடியாத மிகப்பெரிய, இந்தியன்ஸ்னால வெஞ்சர் பண்ண முடியாத, கிராக் பண்ண முடியாத மிகப்பெரிய கோடு வந்து ரேசிங். அது எஸ்பெஷலா இந்த ஃபார்முலா ரேசிங். அது 1, 2, 3, 4 எதுவா இருக்கட்டும். நம்ம F1 ட்ராக் ஒன்று ஆரம்பிச்சாங்க. சென்னையிலேயே F1 நடத்தினாருன்னு பேசுவாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது இல்லையா? இரியா, என்ன பிரயோஜனம் தெரியும்? இரியா, நான் என்ன கேக்குறேன், இல்லையா நான் ஏதோ ஒண்ணு சொல்ல வரையா, அதை சொல்ல ஒண்ணுயா உள்ள ஏதாவது ஒண்ணு பேசுறீங்க. அவர் ரேஸ் ஓட்டுறாரு, ஓட்டல. சரியா, 5 நிமிஷம் கொடுங்க, நான் என்னன்னு சொல்லிடுறையா, இது என்னன்னு சொல்லிடுறேன் நானு. ஏங்க அவர் என்னமோ பண்ணிட்டுங்க, அது பிரச்சனையே கிடையாதுங்க. விடாமுயற்சி டீசர் தாங்க நம்ம கேக்குறோம். நமக்கு இல்லையா, நான் இது சொல்லு. இப்போ பாருங்க, எப்படி இருக்குன்னு கேட்டா, சூர்யாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அக்ரம் நடத்துற தெரியுமா? அவரு வந்து எல்லாரும் நம்ம கேட்கவே இல்லையே. அது ஓகே, நான் இங்க சொல்றதெல்லாம் அடுத்தவங்க எல்லாருக்குமே ஒரு பர்சனல் பேஷன் இருக்கும். அதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவை? இப்ப இல்ல சினிமா ஆர்டிஸ்ட் தான் பார்க்க முடியும். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. படமா தான் பார்க்க முடியும். டீசர் எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு என்ன? நீ பேசு, இல்ல விட்டுரு, நீ பேசு, பை.